இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமதுடன் நேரடியாக நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடன் தொடர்பினை ஏற்படுத்த முடியாமல் போயுள்ளது. காலை நேர செய்திகளில் நாங்கள் அடுத்த செய்திகளை கடந்து செல்வோம். காப்போத உயர்தர பரீட்சைக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. பரீட்சை மத்திய நிலையத்தில் ஏதேனும் மோசடி இடம்பெறுமாயின் அது தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்ய முடியும். 1911 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு இவ்வாறான முறைப்பாடுகளை செய்ய முடியும். மேலும் 0112-784-208 அல்லது 0112-784-537 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டும் முறைப்பாடு செய்ய முடியும். இந்த தொலைபேசி இலக்கங்கள் 24 மணித்தியாலமும் சேவையில் இருக்கும். முன்வைக்கப்படும் அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தவிர பரீட்சைகள் திணைக்களத்தினால் இதற்காக 5 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் ஊடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். மேலும் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்களின் ஊடாக விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இணைப்பு நிலையங்களை இரவு நேரங்களில் இயங்கச் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அந்த இணைப்பு நிலையங்களுக்கு 24 மணித்தியால போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. போலீசாரின் தலையீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை உள்ளடங்கலாக வாரத்தின் 6 நாட்கள் காப்போத உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். காப்போத உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சந்தர்ப்பத்தில் ஊவா மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் தேர்தலுடன் தொடர்புடையவர்களிடம் விசேட வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றோம். ஊவா மாகாணத்தில் பல பரீட்சை மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. ஊவா மாகாணத்தில் பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என நான் எதிர்பார்க்கின்றேன். 5ஆம் திகதி முதல் 29ஆம் திகதி வரை காலை 8:30 மணி தொடக்கம் பிற்பகல் 4:30 மணி வரை பரீட்சைகள் இடம்பெறவுள்ளன. குறிப்பாக சனிக்கிழமை உட்பட வாரத்தின் 6 நாட்களில் பரீட்சைகள் இடம்பெறும். எனினும் 17ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை புலமை பரிசில் பரீட்சை இடம்பெறவுள்ளது. இதனால் இந்த காலப்பகுதிக்குள் பரீட்சைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நான் எதிர்பார்க்கின்றேன். பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் சிறந்த பெறுபேற்றை பெற்றுக் கொள்வதற்கு இடையூறு ஏற்படாத வகையில் செயற்படுமாறு விசேடமாக ஊவா மாகாண வேட்பாளர்கள் மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனையவர்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன்.